நம்ம தமிழ்நாட்டில் அரசு கல்லூரியிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் சென்னையில் தான் இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆஃப்லைன் மூலிமா தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ஆகணும். சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 28,500 ரூபாயிலேருந்து உங்களுக்கு 40,000 வரைக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷனுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4/12/2024 சரிங்களா. 4/12/2024 அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோடு நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ண மாட்டீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ், நம்ம தமிழ்நாட்டில் அரசு கல்லூரியிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணால் டேரெக்டாக இந்த மாதிரி பேஜுக்கு வந்துருவீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட் தான். அண்ணா பல்கலைக்கழகத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்னையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து டவுன்லோட் பண்ணணும் அண்டு அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்யூர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 விதமான ஜாப் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ரெக்யூர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டிபார்ட்மெண்ட் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்னையில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்ரிகல்ச்சரில் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் எஜுகேஷன் அண்டு டெக்னீஷியன் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கான என்ன போஸ்ட் வந்து காலியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு போஸ்ட் வந்து காலியாக இருக்குது. அந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பிஇ பிடெக்கில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்கோ அல்லது எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்கோ அண்டு இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தால் ஃபஸ்ட் கிளாஸில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு எம்இ எம்டெக்கு எம்எஸ்சி இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எலக்ட்ரானிக்கலோ பற்றி படிச்சிருந்தால் உங்களுக்கு 25,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் ஹார்டு காப்பியும் இவங்க கொடுத்துருக்கிற இந்த மெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் காப்பியும் ரெண்டுமே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணி ஆகணும். அதே டாக்குமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற அந்த டேட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் போய் சேர்கிற மாதிரி பார்க்கணும். 4/12/2024 சரிங்களா. உங்களுக்கு முழுசாக ஒரு மாதம் வரைக்கும் டைம் இருக்குது. அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் மூலிமா தான் வந்து நீங்கள் அனுப்பி ஆகணும். ஸ்பீடு போஸ்ட் மூலிமா இருந்தாலும் சரி அண்ட் நார்மல் இருந்தாலும் சரி அப்படின்றத இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான வெலிஃபேர் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. வெலிஃபேர்னாக்கா உங்களுடைய யூஸ்ஃபுல்லான உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. பிஇ பிடெக் இந்த மாதிரி படிச்சிருக்கவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். இவங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அப்ளிகேஷன் வந்து எப்படி ஃபில்லப் பண்ணணும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும் சரிங்களா. இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஃபில்லப் பண்ணி இவங்க கொடுத்துருக்குற இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல் டெக்னாலஜிக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கால் ரெஃபர் வந்து எங்கேருந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசர்ச் அசோசியேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அண்ணா யூனிவர்சிட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரீசர்ச் அசோசியேட்டுக்காக உங்களுக்கு ஒரு வேக்கன்சி இருக்குது. உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 32,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். அண்ட் ஃபஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா பிஇ பிடெக் மெக்கானிக்கல் இருந்தாலும் சரி அண்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஃபஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா எம்இ எம்டெக்கு ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ஆட்டோமோட்டிவ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மோட்டிவேஷன் இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து 32 இயர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான ரிசர்ச் அண்ட் லொக்கேஷன் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க சரிங்களா. இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 15/11 அன்றைக்கி ஈவினிங் 5 o'clock வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. இந்த ஜாப் வந்து உங்களுக்கு எப்படி ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு எந்தவித என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் கிடையாது அண்ட் ஓஎம்ஆர் சிட்டி எக்ஸாமும் எதுவுமே கிடையாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே லொக்கேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் என்குவயர்மெண்ட்டுக்காக
வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்டர், அதாவது சென்டர் ஃபார் செலிப்ரேஷன் அண்ட் டெஸ்டிங் மெக்கானிக்கல் என்கொயர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 12/11 அன்றைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போஸ்ட் மூலிமா நீங்கள் வந்து அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இவங்க கொடுத்துருக்கிற இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் மெயில் ஐடிலையும் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எதுக்காக வந்து பார்த்திங்கன்னா சீனியர் செலிப்ரேஷன் இன்ஜினியரிங்காக வந்து பார்த்திங்கன்னா எம்இ எம்டெக் இதில் வந்து எலக்ட்ரிக்கல் படிச்சிருந்தாலும் சரி, எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஜினியரிங் இந்த மாதிரி மெக்கானிக்கலில் படிச்சிருந்தாலும் சரி, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா யூஜி பிஜி படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் எக்ஸ்பீரியன்ஸு இந்த ஜாபுக்கு மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸுன்றதே கேட்குறாங்க. சரிங்களா? மற்ற ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முழுசாக எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. உங்களுக்கு ஃப்ரெஷராக இருந்தாவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா 12 நம்பர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு டவுட்டு அந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் 12 நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா எந்த போஸ்ட்டுக்காக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, உங்களுடைய நேம், உங்களுடைய அட்ரஸ், உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ், உங்களுடைய மெயில் ஐடி, உங்களுடைய மொபைல் நம்பர், நேஷனாலிட்டி, கம்யூனிட்டி அண்ட் ஜென்ரல் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா யூஜி, டிப்ளமோ, பிஎஸ்சி, எஸ்சி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எது படிச்சிருந்தாலும் சரி, உங்களுடைய மார்க்கோட பர்சன்டேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் கொடுத்துருக்கிற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். சரிங்களா? இதுக்கு வந்து இப்படி தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணணும். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா வேலை கிடைக்கிறது வந்து ரொம்ப ரேர். சரிங்களா? ஸோ கேஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து